அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, அதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருடத்தில் பாக்கியமும் உங்களுடைய கையில், லாபமும் உங்களுடைய கையில். ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். என்ன லாபம் கிடைக்க போகுது, என்ன பாக்கியத்தை நீங்கள் பெற போகிறீங்க, பதிவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். உங்களுடைய கன்னி ராசிக்கு 4ஆம் வீடான தனுசுக்கும் 7ஆம் வீடான மீனத்திற்கும் அதிபதி தான் குரு பகவான். அவர் 8ல் தற்பொழுது இருக்கிறாரு. மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பயிற்சி அடைஞ்சு ரிஷபராசிக்கு இடம் மாறுறார். ரிஷபம் என்பது உங்களுடைய கன்னிக்கு 9ஆம் வீடு. அப்போது 9ல் பாக்கியத்தில் குருவான் அமர்றாரு. அவருடைய 5ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. இது முதல் விஷயம். இரண்டாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திர அதிபதி, அதாவது அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? அது சந்திர பகவான். அந்த சந்திரனுடைய வீடு எது? அது கடகம். அந்த கடகத்திற்கு 11ல் லாபத்தில் தான் அந்த குருவான் வந்து அமர்றாரு. அப்போது மறைமுகமான லாப வரவுகள் நிச்சயம் இந்த உங்களுக்கு உண்டு. ஸோ கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். என்னென்ன பாக்கியம் கிடைக்கும்? திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. 9ல் அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் இந்த குருவான் வந்து அமர்றாரு. அதனுடைய அடிப்படையில் உயர்ந்த ஒரு பதவிக்கோ, நீங்கள் வேறு எதுவும் தொழிலுக்கோ, வேலையில் ஒரு முன்னேற்றத்திற்கோ எதிர்பார்க்குறீங்களா? தாராளமாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் நான் ஒரு வேலைக்காக புதிய படிப்பு படிக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக படிக்கலாம். படிப்பு விஷயத்தின் மூலமாக புதுசாக நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக புதிய ஒரு தொழிலுக்கோ ஒரு வேலைக்கோ நீங்கள் மாறுவீங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கொண்ட கலை, அந்த கலையானது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதற்கேற்ற ஒரு அங்கீகாரத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்கும். அதனுடைய அடிப்படையில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கற்ற கலையாலும் கையில் இருக்கக்கூடிய வித்தையாலும் உங்களுக்கு வேலை தொழிலில் எதிர்பார்க்காத ஒரு கௌரவம், பட்டம், நிரந்தர புகழ் அப்படின்றது கிடைக்கப்போகுது. அடுத்து லாபத்தில், அதாவது கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அதிபதியான சந்திர பகவானுடைய வீடு கடகம். அந்த கடகத்திற்கு 11ல் குருவான் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ இது வந்து மறைமுகமான பலனை குறிக்கும். நேரடியாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலைனாலும் மறைமுகமான வழியில் லாபத்தை கொடுப்பார். அது மறைமுகமாக அப்படின்னு சொல்லக்கூடியது வேலை தொழிலாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை, தாய் போன்ற உறவுகள் மூலமாக மறைமுகமான பண உதவிகள் சப்போர்ட் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். மேலும் தாய் மாமன் உறவு மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். மேலும் பெரியப்பா, சித்தப்பா போன்ற உறவுகள் உங்களுக்கு இப்போ சாதகமாக உங்களுக்கு செய்வாங்க. உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய முதலாளி, மேனேஜர், இவங்க அவர்களுடைய தற்பெருமைக்காகவோ அல்லது அவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவோ கண்டிப்பாக உங்களுக்கு சில நன்மைகளை செஞ்சு அதில் அவங்க வந்து ஒரு திருப்தியும் பெயர்ப்புகளும் எடுத்துக்குவாங்க. ஆக மொத்தம் எப்படினாலும் லாபம் உங்களுக்கு தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசு வழிகளில் சில ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி மறைமுகமான வேலை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த பண்ணிக்கிட்டு இருக்க தொழிலில் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும். புரோக்கர் கமிஷன் அடிப்படையில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் தரகர் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட பண வரவெல்லாம் இந்த குருவான் உங்களுக்கு கொடுப்பார். அப்போது ஒரே கல்லில் 2 மாங்கன்னு சொல்கிற மாதிரி 2 நன்மைகள் கன்னி ராசி அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 நடப்பது நிச்சயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சூழல் நடக்கும்போது உங்களுடைய முயற்சியை நீங்கள் அதிகமாக போடுங்க. முன்னேற்றம் நிச்சயம் உறுதியான முறையில் உண்டு. சரியா? இதை பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எழுந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.